வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். சமக்கர சிக்ஷா திட்டத்தின் கீழ் அதனுடைய நிதியை சீக்கிரமாக விடுவிக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடிதம் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், இந்த கடிதம் தொடர்பான கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க பாஸ்கர். தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக அமல்படுத்தி மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டில் இந்த சம்கா என்ற திட்டத்தின் கீழே நிதி விடுவிக்கப்படாது என்பதை மத்திய கல்வி அமைச்சர் தெரிவித்திருப்பதற்கு தமிழக முதலமைச்சர் ஆழ்ந்த கவலையை தெரிவித்திருக்கிறார். இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அரசியல் கட்சிகள், பொதுமக்கள் மத்தியில பெருந்த கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது, ஒரு கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறத தமிழக முதலமைச்சர் இந்த கடிதத்தின் வாயிலாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய கல்வி மற்றும் சமூக சூழ்நிலையில இருமொழி கொள்கையை தான் நீண்ட காலமாக பின்பற்றி வருகிறோம். அதுல ஆழமாக வேரூன்றி இருக்கிறோம். அதை பின்பற்றுவதால் தமிழ்நாட்டில் எப்போதும் பின்பற்றுவதில் உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் இந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அலுவல் மொழிகள் விதி 1976 குறிப்பிட்டுள்ளபடி அலுவல் மொழி சட்டத்திலிருந்து 1963 செயல்படுத்துவதிலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதையும் இதில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நவோதயா வித்யாலயா பள்ளிகள் போன்ற மத்திய அரசினுடைய பள்ளிகள்ல மும்மொழி கொள்கையில் பின்பற்றுவதால் தமிழ்நாட்டில் அவை நிறுவப்படவில்லை, அதனால்தான் நிதி கொடுக்கப்பட மாட்டோம் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாதது. காரணம் என்னவென்றால் நாங்கள் பல்வேறு வகையில முன்னேற்றம் கண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் அடைந்திருக்கக்கூடிய மகத்தான முன்னேற்றத்தையும் அதற்கு வித்திட்டிருக்கக்கூடிய முன்முயற்சிகளையும் காண முடிகிறது. இருமொழி கொள்கையால் தான் இது சாத்தியமானது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டுல நீங்கள் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறதையெல்லாம் சுட்டிக்காட்டி, ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள், ஆசிரியர்களுடைய நலன் கருதி மத்திய அரசினுடைய 2152 கோடி ரூபாய் நிதியினை உடனடியாக விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிறதா பாரத பிரதமருக்கு ஏற்கனவே நான் நேரில் வலியுறுத்திருக்கிறேன். இது கடிதம் மூலமாகவும் தெரிவித்திருந்தேன். தற்போது இந்த கடிதத்தின் வாயிலாகவும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் அப்படிங்கிறதா தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய கருத்தாக உள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.